நீ இங்கே வந்தது என்ன? தாவீதின் மேல கோபம் கொண்டு வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தை, உன் இருதயத்தின் அகங்காரத்தை அறிவேன். அவன் இடத்தை சுட்டி காட்டுறான், அவன் தொழிலை சுட்டி காட்டுறான், வயதை சுட்டி காட்டுறான், அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுறான். நாங்க எவ்வளவு பெரிய யுத்த வீரர்கள், நீ சாதாரண ஆடு மேய்க்கிறவன் நீயா அப்படின்னு அவன் தொழிலை சுட்டி காட்டுறான். நாங்க யுத்த களத்துல, நீ வனாந்தரத்துல. அவனுடைய பேக்ரவுண்ட், அவனுடைய இடம், அதை சுட்டி காட்டுறான். அது மட்டும் இல்ல, கொஞ்ச ஆடுகளை, ஆடுகள்னு சொல்லக்கூடாதா, அதுலயும் கொஞ்ச ஆடு அப்படின்னு அவனை எந்த விதத்துல, எந்த அளவிற்கு மட்டம் தட்ட முடியுமோ, எந்த அளவிற்கு அவனை டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ அப்படி இடத்தை சொல்லி, அவன் சூழ்நிலையை சொல்லி, அவனுடைய தொழிலை சொல்லி, அவனுடைய பிரயாசங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவ்வளவுக்கு அவனை மட்டப்படுத்துறாங்க. இன்னைக்கு எந்த கோணத்துல நம்மளை மட்டப்படுத்தினாலும் சரி, மனுஷன் பார்க்கிற மாதிரி உங்களை தேவன் பார்க்கிறவரே அல்ல.